வணக்கம். இது கரு டிவி. நான் உங்கள் கரு ஜெயசிமணி மாறன். நம்ம இன்னைக்கு சாமானியன் பார்வையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, விஜய் அவர்கள் நம்ம என்ன கவர்ச்சி காட்டி அரசியலுக்கு வந்தோம், கவர்ச்சி காட்டுறதுக்கு நம்ம என்ன அப்படின்ட்டு கையை காமிச்சாரு. அந்த உடல் மொழியை எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அண்ணனுக்கு அதாவது சரி, இன்றைய மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுக்கு கவர்ச்சி அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கு. என்ன அவர் திரையுலகத்தில் இருந்தனால அந்த கவர்ச்சியை மட்டுமே அவர் நினைச்சிட்டு இருக்காரு. கட்டி பொடிடா கண்ணாலா கண்டபடி கட்டி பொடிடா அப்படின்னு பாடி ஆடுறது கவர்ச்சி இல்லை சார். கவர்ச்சின்னு அரசியலும் கவர்ச்சி வரும். என்ன கவர்ச்சி அப்படின்னா, திரைத்துறையில நீங்க ஒரு நாயகனா இருந்தீங்க இல்லையா, அந்த நாயகனா நீங்க இருந்து நடித்தது நிறைய தமிழ்நாட்டு மக்களை கவர்ந்ததுதான் உங்களுக்கு ரசிகரா மாறினாங்க. அது பேர் தான் கவர்ச்சி. அந்த கவர்ச்சியோட முயற்சியில தான் நீங்க இன்னைக்கு சிஎம் ஆகியிருக்கீங்க. விஜய் அவர்கள் செய்வது கவர்ச்சி அரசியலா அல்லது மாற்று அரசியலா அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கவர்ச்சி மாற்று அப்படின்னு 2 தலைப்புகள் இருக்கு. இந்த 2 தலைப்புகளுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னா, விஜய் அவர்களை ஒரு பக்கம் எடுத்துக்க போறோம், சீமான் அவர்களை ஒரு பக்கம் எடுத்துக்கிறோம். 2 பேர்ல யார் கவர்ச்சி அரசியல் செய்யறா, யார் மாற்று அரசியல் செய்யறா அப்படின்னு பேச போறதுதான் இன்னைக்கு சாமானியன் பார்வையில் பார்க்க போறோம். திரைக்கவர்ச்சி மூலமா விஜய் அவர்கள் முதல்ல மக்கள் மனசுல இடம் பிடிச்சாரு. அதன் பிறகு தமிழ்நாட்டு ஆட்சியையும் பிடிச்சிட்டாரு. உங்கள் மேல குழந்தைகளை வச்சிருக்கிற ஒரு அன்பையும் பாசத்தையும் அதை நீங்க உங்கள் அரசியல் லாபத்துக்காக உங்கள் கவர்ச்சியை காட்டி பயன்படுத்திட்டீங்க. அந்த குழந்தைங்களை பயன்படுத்தி உங்க அம்மாட்ட ஓட்டு கேளுங்க, அப்பாட்ட ஓட்டு கேளுங்க. கிண்டர் ஜாய்க்கு இப்படி அடம்பிடிப்பீங்களோ அது மாதிரி அடம்பிடித்து உங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் வாக்கு சேகரிங்கன்னு சொல்லி உங்கள் கவர்ச்சி மூலமா கவர்ச்சி அரசியலை செஞ்சீங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இலவசங்களை கொடுத்து ஏமாற்ற மாட்டோம்னு நீங்க சொன்னீங்க. உங்களுடைய தொண்டர்களும் அதை கேவலமா பேசினாங்க. இலவச பயணத்தெல்லாம் ரொம்ப ஓசி பஸ் அப்படின்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. 1000 ரூபாய் எங்களுக்கு தேவையா, பிச்சை காசு 1000 ரூபாய் அப்படிலாம் சொல்லி கேவலப்படுத்தியதெல்லாம் நம்ம பார்த்தோம். திமுக 2000 ரூபாய் அறிவிச்சது, அதிமுக 2000 ரூபாய் அறிவிச்சதுன்னா நீங்க கூட ஒரு 500 ரூபாய் போட்டு 2500 ரூபாய் அளவு கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு கவர்ச்சி வார்த்தையை சொன்னீங்க. இதுவும் கவர்ச்சி தானே. புது பொருள் ஒன்று வருது, அதை வாங்கலை அப்படின்னா என்ன பண்ணுவோம்? 1 வாங்கினா 1 இலவசம், இல்லை 1 வாங்கினா 2 இலவசம், இல்லை 2 வாங்கினா 1 இலவசம் அப்படின்னு ஒரு கவர்ச்சி. அது கவர்ச்சின்னா நம்ம கவர்ச்சி காட்டி நடனம் ஆடுவதில்லை, அது கவர்ச்சிகரமான திட்டம். அது மாதிரி நீங்க அவர் 2000 ரூபாய் சொல்றாங்களா, நான் 2500 தருவேன். தங்கைகளுக்கு சீராக தாலி 1 பவுன், பட்டு புடவை தருவேன். ஒரு கவர்ச்சிகரமான ஒரு விஷயத்த சொல்லி இலங்கைகளையும் கவர்ந்தீங்க. இவங்க சிட்டியில மட்டும் தான் கொடுக்குறாங்க. நான் சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பேருந்துல எல்லா பெண்களும் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு ஒரு கவர்ச்சிகரமான திட்டம் சொல்லி பெண்களை அனைவரையும் கவர்ந்து இழுத்தீங்க. இதுவும் ஒரு வகை கவர்ச்சி தான். தாய் மாமன் மோதிரம் தரோம் அப்படின்னு சொல்லி கர்ப்பிணி பெண்களை கூட கவர்ச்சிகரமான வார்த்தையால கவர்ந்து இழுத்தீங்க. இதுவும் ஒரு கவர்ச்சி அரசியல் தான். வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் மாதம் ஊதியமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லி வேலையில்லா பட்டதாரிகளை உங்கள் கவர்ச்சி வார்த்தைகள் சொல்லி கவர்ந்து இழுத்தீங்க. இத்தனை கவர்ச்சிகரமான வார்த்தைகளை நீங்கள் சொன்னதுனாலதான் நீங்கள் கவர்ச்சி அரசியல் செய்கிறீர்கள், கவர்ச்சியை வைத்து ஆட்சி பிடித்தீர்கள் அப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. பொதுமக்களும் பேசுறாங்க, எதிர்கட்சிகளும் பேசுறாங்க. உங்க ரசிகர்கள் தற்கூறின்னு சொன்னா நீங்க தமிழ்நாட்டு மக்களே தற்கூறின்னு சொன்னாங்கன்னு சொல்லி அந்த விஷயத்தை மடைமாற்றுவீங்க. அந்த மாதிரி மடைமாற்று விஷயமா இப்ப இதையும் மடைமாற்றி கவர்ச்சினா நம்ம கவர்ச்சி காட்டி வந்துட்டோம்னு சொல்றாங்க. அப்படி இல்லை, கவர்ச்சிகரமான திட்டங்களை மக்களிடம் அறிவித்து வந்ததுனாலும் கவர்ச்சி தான். அந்த கவர்ச்சியை தான் அவங்க சொல்றாங்க. அதாவது குற்றம் உள்ள நெஞ்சுதான் குறுகுறுக்கும் வாங்க. அதனால உங்க மனசுல என்ன கவர்ச்சி இருக்குன்னு தெரியல, எங்களுக்கு தெரியல. அது நீங்க தான் சொல்லணும். கவர்ச்சிகரமான திட்டங்கள் மூலமாக கவர்ந்து இழுத்தீங்கிறத நாங்க கவர்ச்சின்னு சொல்றோம். நீங்க வேற கவர்ச்சி நினைச்சா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்லை. மாற்று அரசியல் அப்படி சொன்னீங்கல்ல, மாற்று அரசியல்ங்கிறது வேற. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நான் திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், எந்த கட்சியாவனா இருக்கட்டும், இத்தனை கட்சிகளை மாறுபட்டு மாற்று அரசியல் செய்தவர் யார் அப்படின்னா சீமான் அவர்கள் தான் மாற்று அரசியல் செய்தார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ரசிகர்களுக்கு மட்டுமா நீங்க சீட்டு கொடுத்தீங்க? பழைய அரசியல்வாதிகள் அதிமுகவில் இருந்து நேத்து பிரிந்து வந்தவர், 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பிரிந்து வந்தவர்களுக்கெல்லாம் சீட்டு கொடுத்து அவர்களை இன்னைக்கு எம்எல்ஏ ஆக்கியிருக்கீங்க. அதே மாதிரி பெண்கள் நலன் தான் எனக்கு முக்கியம், பெண்களுக்கு நான் சம உரிமை பெற்று தருவேன், பெண்கள் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம், பெண்களை நான் பாதுகாப்பேன்னு வீரவசனம் பேசுனீங்க. ஆனா அந்த பெண்களுக்கு 234 தொகுதியில பாதிக்கு பாதி நீங்க கொடுத்தீங்களா? கொடுக்கல. அப்படி கொடுத்திருந்தீங்கன்னா அது மாற்று அரசியல். ஆனால் சீமான் அவர்கள் செய்தார். பாதி இடங்களை பெண்களுக்கும் பாதி இடங்களை ஆண்களுக்கும் பிரித்து கொடுத்து ஒரு மாற்று அரசியலை சீமானங்க செஞ்சிருக்கிறாரு. அதாவது எல்லா கட்சிகளும் கவர்ச்சிகரமான திட்டத்தை அறிவித்த பொழுது
அப்படி செய்யாமல் ஒரு மாற்று அரசியல் செய்தவர் சீமான் அவர்கள் தான். அவர் கவர்ச்சிகரமான எந்த திட்டத்தையும் சொல்லல. நான் 2500 ரூபாய் தருவேன், 3000 ரூபாய் தருவேன், 5000 ரூபாய் தருவேன், இந்த தாலிக்கு தங்கம் தருவேன், தாய்மாமன் மோதிரம் தருவேன் அப்படின்னு நார்மல் அரசியலை அவர் செய்யல. வேலை இல்லாதவர்களுக்கு வேலை வருவதற்காக சில திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்லாமல் ஒரு மாற்று அரசியல் எடுத்து மாற்று திட்டங்களை சொன்னவர் சீமான் அவர்கள் தான். அவர் கட்சியில இருக்கும் இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கு தான் சீட்டு கொடுத்தாரே ஒழிய அவர் மாற்று கட்சியில் இருந்து ஒருத்தரை இழுத்துட்டு அவர் சீட்டு கொடுக்கல. அந்த மாற்று அரசியலும் செய்தவர் சீமான் அவர்கள் தான் செய்தாருங்கிறதுல சொல்றதுல எனக்கு எந்தவித கூச்சம் இல்லை. ஏன்னா உண்மையை தான் நம்ம உடைத்து பேசுகிறோம். அதனால சொல்றோம், அந்த மாற்று அரசியலை செய்தவரும் சீமான் அவர்கள் தான். கவர்ச்சிகரமான திட்டங்களை சொல்ல மாட்டேன்னு சொல்லி இலவச திட்டங்களை புறந்தள்ளி அரசு நலன் சார்ந்து என்ன செய்ய முடியுங்கிற திட்டத்தை மட்டும் அறிவித்த மாற்று அரசியலை செய்தவரும் சீமான் அவர்கள் தான். எனக்கு நீ ஓட்டு போடு போடாம போ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, பணம் தர மாட்டேங்கிறதுல உறுதியா இருந்தவர் சீமான் அவர்கள் தான். நீங்க கூட தாவேகா சார்பில் கூட இன்னைக்கு சேலம் மாவட்ட பக்கத்துல ஒருத்தர் பேசுறாரு, நாங்க இந்த மாவட்டத்துல நாங்க பணம் 2000 கொடுத்தோம், சில இடங்கள்ல கொடுக்காதனாலதான் அந்த இடத்துல நம்ம தோல்வியை தழுவணும்னு சொல்லி உங்க தாவேகா வேட்பாளரே பேசுறாரு. நீங்க எல்லா கட்சிகளையும் போல நீங்களும் பணம் கொடுத்துருக்கீங்க. அப்போ பணமே தர மாட்டேன், பணம் வாங்கிதான் நான் வாக்கு வாங்கினா அந்த வாக்கு எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லி மாற்று அரசியலை செய்தவரும் சீமான் அவர்கள் தான். இப்போ நீங்கள் செய்தது அனைத்தும் கவர்ச்சி அரசியல், இந்த பக்கம் சீமான் அவர்கள் செய்தது மாற்று அரசியல். மாற்று அரசியல் சொல்லி வந்த நீங்க கவர்ச்சி அரசியலை செஞ்சிட்டு இருக்கீங்க. மாற்று அரசியல் சொன்ன ஒருத்தர் மாற்று அரசியலை செஞ்சுட்டு இருக்காரு சீமான் அவர்கள். அப்போ விஜய் அவர்கள் கவர்ச்சிகரமான திட்டங்களை அறிவித்து இன்னைக்கு நாட்டை பிடிச்சிருக்காரு. சீமான் அவர்கள் கவர்ச்சிகரமான திட்டங்கள் இல்லாமல் மாற்று அரசியலை கொண்டு வர வேண்டும் என்று சில திட்டங்களை அறிவித்து தோல்வியை தழுவி இருக்கிறாரு. கவர்ச்சி அரசியல் என்பது கவர்ச்சி மட்டுமே, அது இன்றில்லை நாளை அது கரைந்து போகும். ஆனால் மாற்று அரசியல் மட்டும்தான் நிலைத்து நிற்கும். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.